ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டாபிக்ஸ் பற்றி தான் பார்த்தோம். அப்படிதானம்மா? இப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்துட்டு கெப்பாசிட்டரை பற்றி பார்த்தாச்சு. அதில் சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் எப்படி இருக்கும், தென் அதில் எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிலாம் பார்த்தோம். பட் இதில் வந்துட்டு சில முக்கியமான டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படிதானம்மா? ஃபஸ்ட் என்ன அப்படின்னாக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது என்னம்மா எலக்ட்ரிக் ஃபீல்டு? மேக்னெட்டிக் ஃபீல்டு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி தானம்மா? அதாவது ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கு இடையில் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், நல்ல இந்த ஃபோர்ஸ் வந்து நல்ல அதிகமாக இருக்கும். அப்படி தானே? எப்போதுமே சேம் உள்ள போல்ஸ் தான் வந்துட்டு ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் போல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு படிச்சுக்கோம். சேம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி தான் நம்ம இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயும் படிக்க போகிறோம். எப்படி? அதாவது இப்போ நீங்கள் ஒரு சப்ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி இபி ஏரியாலாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போட்டிருப்பாங்க. அது வந்து ஃபீல்டு ஏரியா, அந்த சைடு போகாதீங்க அப்படின்பாங்க. அப்படி தானே? அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? எதுக்கு அப்படின்னா, இப்போ பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இந்த ரெண்டு மேக்னெட்டிக் இடையில இப்போ ஏதாவது ஒரு அயன் பார்ட் நான் கொண்டு போனால் என்ன ஆகும், இந்த பார்ட் பக்கத்தில் நார்த் போல் பக்கத்தில் ஏதாவது கொண்டு போகும்போது அட்ராக்ட் பண்ணும். அப்படின்னா ஏன் அட்ராக்ட் பண்ணிச்சு? ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம போகும்போது அந்த ஃபோர்ஸ், இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து அந்த அயன் பீஸில் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுது. அப்படின்னா அதே மாதிரி தான் நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயும். சரியா? ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும், சரி, அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தாண்டி போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்காது, அந்த அட்ராக்ஷன் இருக்காது. சரியா? ஸோ இதை தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் சொல்லும்போது நார்த் போல் சவுத் போல் வச்சு சொன்னாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டில் எப்படி சொல்லுவோன்னா, இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது. ஓகேவா? ஒரு கண்டக்டர் வச்சுருப்போம். இப்போ இதில் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு வைங்க. என்னாகும்? இங்கே ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுது இப்படிலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மிஷின்ஸை நடத்தியிருப்பாங்க. சரி, அதே தான் இங்கேயும். இப்போ இந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதை சுற்றி என்ன ஆகும், ஒரு ஃபீல்டு, ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் அந்த க்ரியேட் ஆகுது, அதைத்தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக்கில் சொன்னால் அது மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கில் சொன்னால் அது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அப்போ இந்த சுற்றி என்ன ஆகும், ஒரு சம் ஃபோர்ஸ். அப்படி தானே? ஸோ இதை வந்து விஷுவலைஸாக பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. நம்மளால் உணர முடியும், அந்த ஃபீல்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எப்படி? அதாவது இதில் உள்ள அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம எப்படி நம்ம அதை உணரலாம், இல்லைன்னா அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதை சுற்றி நிறைய ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து வரைஞ்சி காட்டுவாங்க. இப்போது கற்பனை கோடுகள், இமேஜினரி லைன்ஸ், இந்த கோடை யாரும் போய் அங்கேருந்து போட்டுக்கிட்டது இல்லை. சரியா? அதில் வந்து இமேஜினரி லைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன இருக்குது, இந்த ஃபோர்ஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இதை சுற்றி, இந்த கண்டக்டரை சுற்றி இந்த ஏரியாவில், இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறத இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த பர்டிகுலர் ஏரியா, அப்போது ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் வந்து இது ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்பாங்க. அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்குள்ளே எவ்வளவு அந்த ஃப்ளக்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அடுத்த டேர்ம் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னா என்ன? அதாவது இப்போது ஒரு ஃபீல்டு இருக்குது. சரியா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வைக்கேன். அப்போ இந்த ஃபோர்ஸ் ஃபுல்லும் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் இருக்குது. கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த ஒரு யூனிட் ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வைக்கேன். அப்போ அந்த யூனிட் மேலே கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் தானே? அப்படி தானே? ஸோ இதை தான் சொல்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு. அப்போது ஒரு யூனிட் சார்ஜை ஒரு ஃபீல்டு ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டீன்னு வச்சுப்போம். இதில் கொண்டு நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இந்த சார்ஜை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும். ஏதாவது ஒன்று, இது பாசிட்டிவோ நெகட்டிவோ டிபெண்ட்ஸ் அப்பான் தட். இதோட ஃபோர்ஸ்னால இதோட ஆக்ஷன் இருக்கும். அப்படி தானம்மா? ஸோ அதைத்தான் நம்மளுக்கு வந்துட்டு Q/4/ε/d². இது வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து நீ கூலம்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இதை வச்சு தான் நம்ம சொன்னது. சரியா? ஸோ பவர் சார்ஜை இதோட ஃபீல்டுக்கு பக்கத்தில் வைக்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம யாருக்கவே இந்த டெரிவேஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். சரியா? ஸோ இந்த மாதிரி சில பேசிக் டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டக்டர் கெப்பாசிட்டர் கான்செப்டில் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ்லாம் பண்ணி பார்த்தோம். அப்படின்னா இங்கே ½ CV கெப்பாசிட்டரில் வந்துட்டு ½ CV². இண்டக்டர் அதில் எனர்ஜி ஸ்டோர்டு எவ்வளோன்னா ½ LI². ஓகேவா? இது நம்ம அடுத்த கிளாஸில் இண்டக்டன்ஸ் படிக்கும்போது தெரியும். சரியாமா? இதில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆனிச்சு பார்த்தோம்னா அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டர் இந்த ரெண்டுமே வந்து நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணுது, இது மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. ஓகேவாமா? இதில் இந்த கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் வந்து மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். இப்போ ஒரு சர்க்யூட்டில் இந்த RLC இல்லாமல் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கும் இருக்க போகிறது இல்லை. இப்படிதானா? இப்போது உங்களுக்கு EDCலேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க, டேங்க் சர்க்யூட்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இதிலேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி சார்ஜ் ஆகுது டிஸ்சார்ஜ் ஆகுது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். இல்லைனாலும் அடுத்த வீடியோஸில் இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் கான்செப்டே தனியானாலும் நடத்துகிறேன். சரியாம்மா? ஸோ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பேசிக்காக இருக்குது இந்த கெப்பாசிட்டர் இண்டக்டருக்குள்ள ஃபார்முலாஸ், அதுக்கு ரிலேட்டடான எனர்ஜி ஸ்டோரேஜுக்குள்ள கான்செப்ட், தென் அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துடலாம். அடுத்த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்கம்மா. 2 capacitors 3 microfarad and 4 microfarad are connected in series across a 100 volt DC supply. Calculate the voltage across each capacitor. Number 2, energy stored in each capacitor. And number 3, the equivalent capacitance of the capacitor in this combination. அதாவது 2 கெப்பாசிட்டர் இருக்கான், 2 சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்படி சீரீஸில் கனெக்ட் பண்ண இந்த கெப்பாசிட்டர்ஸ்க்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுமா? அக்ராஸாக ஒரு 100 வோல்ட் சப்ளை வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூவும் ஒரு சப்ளை வோல்டேஜ் வேல்யூ DC வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு அக்ராஸாக எவ்வளவு வோல்டேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு கேட்டாலும் சரி, இல்லை வோல்டேஜ் அக்ராஸ்ன்னு கேட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? புதுசாக இருக்குன்னு விட்டுற வேண்டாம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னாலும் இங்கே வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்னு கேட்டாலும் சேம் கொஷின் தான். சரியா? தென் ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு அக்ராஸாக எவ்வளவு எனர்ஜி வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் லாஸ்ட்டு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ்னாலும் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ்னாலும் உனக்கு ஒன்று தான். இப்படிதான். ஸோ ஃபார்முலா என்னது? சீரீஸில் இருக்கும்போது C1 இன்வர்ஸ் ப்ளஸ் C2 இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ். எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர்னா ½ CV²ன்னு உனக்கே தெரியும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஈச்னா என்ன பண்ணும்? அப்போ ரெண்டு எத்தனை கெப்பாசிட்டர் கொடுத்தாங்களோ அதுக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ E1 E2 அப்போ ½ C1 V1², ½ C2 V2² இப்படி கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம செஞ்சு பார்க்கலாம். உனக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். முதல்ல என்ன கொஷின் கொடுத்தாலும் என்ன சொல்லியிருக்கேன்? கிவன் டேட்டா எடுத்து எழுதணும். அப்படின்னா ஸோ எழுதிக்கலாம். வருமா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது C1 வேல்யூ கொடுத்துருக்காங்க மைக்ரோஃபேரட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். தென் C2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 மைக்ரோஃபேரட். V எவ்வளோவா? 100 வோல்ட். ஃபஸ்ட்டு கொஷின் என்னம்மா கேட்டிருக்காங்க? இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர். ஈச்சுங்கும்போது இது வந்து டோட்டல் வோல்டேஜ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஈச் கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் அப்படிங்கும்போது V1 V2. ஓகேவா? V1 என்ன ஃபஸ்ட்டு கொஷினில் கேட்டிருக்குது? V1 என்ன, V2 என்னன்னு. ரெண்டாவது எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஈச் கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது என்னது? W1 W2. ஓகேவா? தென் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? CT டோட்டல் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ உனக்கு இந்த மூணுலையே ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம் தானே? டோட்டல் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்ம். ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிடலாமா? பாருமா. ஸோ டோட்டல் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் சீரிஸ் சர்க்யூட்டுக்கு என்னது? C1 இன்வர்ஸ் ப்ளஸ் C2 இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ். இங்கே ரெண்டு இதுவே 3 கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் C3 இன்வர்ஸ் அப்படின்னு போடும். இங்கே 2 கெப்பாசிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினில் உங்களுக்கு 2 கெப்பாசிட்டரும் கொடுக்கலாம், இல்லை 3 கெப்பாசிட்டர்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ கொஷினை நல்லா வாசிச்சுக்கோ. பாருமா, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு C1 என்னது? 3 இன்வர்ஸ். இங்கே ரெண்டுமே மைக்ரோஃபேரட். இப்போ ஆன்சரில் டேரெக்டாக மைக்ரோஃபேரட்னு எழுதிக்கலாம். அப்படி நான் ஆட் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், நம்பரை மட்டும் எழுதினா போதும். வேறு எங்கேயாவது சப்ஸ்டியூஷன் வரும்போது மைக்ரோஃபேரட்டை எழுதிடணும். இங்கே ரெண்டுமே மைக்ரோஃபேரட்னா டேரெக்டாக 3 இன்வர்ஸ் என்னது? 4 இன்வர்ஸ். அதுக்கு என்னது? இன்வர்ஸ். இங்கே 10⁻⁻6 நீங்கள் போட்டாலும் சரி, நீ அதை போட்டேன்னா கூட கொஞ்சம் குழம்புவேன்.
இல்லை டேரெக்டாக கூட்டுறதுனா இவனுக்கு ஈஸிங்கிறதுனால எடுத்திருக்கேன். இதில் மைக்ரோ ஃபேரட் கொடுத்துட்டு இதில் வேறு ஏதாவது கிலோ மெகா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கணும். போட்டு அங்கே 10⁻³ 10⁻⁶ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்றாப்புல மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொஷினில் இப்போ பிரச்சனை இல்லை. அப்படி தான் நம்ம ரெண்டுமே மைக்ரோ ஃபேரட் தான். ஸோ ஆன்சர் இங்கே எழுதும்போது மைக்ரோ ஃபேரட்னு ஆன்சரில் எடுத்து எழுதிக்கலாம். ஆட் பண்ணும்போது மாற போகிறது இல்லையே, அப்படி தானே? இப்போ என்ன பண்ணலாம்? 3 இன்வெர்ஸ் ப்ளஸ் 4 இன்வெர்ஸ். ஸோ 3 இன்வெர்ஸ் ப்ளஸ் 4 இன்வெர்ஸ். வந்த ஆன்சருக்கு என்ன பண்ணணும்? ஒரு இன்வெர்ஸ் எடுப்போம். அப்படி தானே? அதுதானே ஹோல் இன்வெர்ஸ் கொடுத்துருக்கோங்கல்ல. ஸோ எடுத்தால் என்ன வரும்? 1.7142 மைக்ரோ ஃபேரட். புரிஞ்சுதா? இதில் தான் இதை உடனே இந்த ஆன்சர் வந்தோன்னு விட்டுறக்கூடாது. நம்ம ரெசிஸ்டர் மாதிரி தான் அப்படியே மாற்றி இன்வெர்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு இன்வெர்ஸ் எடுக்கிறோம். நீ என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல இந்த மைக்ரோ ஃபேரட்டை மறந்து, ஏன்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? மைக்ரோ ஃபேரட். வேணால் இப்படி எழுதிக்கோ. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் CT ஈக்குவல் டு என்னமா? 1.7142 இன்ட்டு 10⁻⁻6 ஃபேரட். அப்படின்னா தான் மறக்க மாட்டேன். ஏன்னா அடுத்து நம்ம இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ண வேண்டி வந்தது அப்படின்னா நீ மறந்துடுவேன். ஸோ கொஷினில் 2 கெப்பாசிட்டர் கொடுத்து டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸில் போட்டு கேட்டிருந்தாங்கன்னா என்னது? C1 இன்வெர்ஸ் ப்ளஸ் C2 இன்வெர்ஸ், அதுக்கு என்னது? ஹோல் இன்வெர்ஸ். ரெண்டுக்கும் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், வந்த ஆன்சருக்கு இன்வெர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுமே மைக்ரோ ஃபேரட்னால மைக்ரோ ஃபேரட்னு எழுதிக்கிட்டோம். பட் மைக்ரோனா என்னது? 10⁻⁻6 இல்லையா? ஸோ அதை நான் ரெப்ரசென்ட் பண்ணி எழுதிட்டேன். நீ இப்படி போட்டு வச்சுக்கிட்டேன்னா மறக்க மாட்டேன். இல்லைன்னா இந்த 10⁻⁻6 இருக்கதே நீ மறந்துடுவேன். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு ஸோ CT கண்டுபிடிச்சாச்சு. V1 V2 வேணும். நம்மளுக்கு ஒரு வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருமா? இப்போ உனக்கு Q = CVங்கிற ஃபார்முலாவை மனப்படும். அதாவது V = IR மாதிரி Q = CV அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. அப்படிதானாம்மா? அதாவது கெப்பாசிட்டர் சீரீஸில் கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரீஸ் சர்க்கியூட்டாக இருக்கும்போது எது சேம்? அந்த சர்க்கியூட்டில் சார்ஜஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். வோல்டேஜ் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம ரெசிஸ்டர் மாதிரி தான்டா. கரண்ட்டுக்கு பதிலாக அந்த பேர் என்ன சொல்கிறோம்? சார்ஜுன்னு சொல்லிக்கிறோம். அவ்வளோதான். அப்போது இங்கே Q எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். வோல்டேஜ் எப்படி இருக்க போகுது? டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அப்படின்னா அப்போ Q = CVனா V = என்னதுமா? V = Q/C. அப்படிதானா? பாருமா, அப்போ V = Q/Cனா முதல் பாட்டில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? V1ம் V2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம V1 = என்ன பண்ணுவீங்க? Q1/C1 போடுவேன். V2 = என்ன பண்ணுவேன்? Q2/C2. சீரீஸில் எது சேம்? Q = Q1 = Q2 எல்லாமே என்னது? சேம். ஓகே. அப்போ Q தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக உனக்கு C1 C2 தெரியும். V1 V2 தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. C1 C2 கொஷினில் கொடுத்தாச்சு. அப்போ Q1 Q2 எல்லாமே Qக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ Q தெரிஞ்சிருந்தால் அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், Q = என்ன சொன்னோம்? CVன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ C எவ்வளோ? டோட்டல் கெப்பாசிட்டி. இது டோட்டல் சார்ஜ், இது வந்து டோட்டல் வோல்டேஜ். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ தான் 1.7142 இன்ட்டு 10⁻⁻6. டோட்டல் சப்ளை வோல்டேஜ் எவ்வளோமா கொடுத்துருந்தாங்க? 100. அப்படி தானா? ஸோ என்ன வரும் அப்போ? 1.7142 இன்ட்டு 10 பவருக்கு என்ன சொல்லியிருந்தா கேப் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அப்படின்னா (6) இன்ட்டு இன்னொரு டைம் நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்ன வருது? 1.7142 இன்ட்டு 10⁻⁻4 -4. Qனானது சார்ஜ். அதோட யூனிட் என்னதுமா? கூலும். ஓகேவா? இப்போ Q கண்டுபிடிச்சாச்சு. இப்போ V1 கண்டுபிடிச்சிடலாமா? V1 = என்னது? Q1/C1. Q1 Q2 எல்லாமே என்னது சொல்லிட்டோம்? Qக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்படிதானா? அப்போ Q1/C1 தட் இஸ் Q/C1. Q எவ்வளவு? 1.7142 இன்ட்டு 10⁻⁻4. C1 என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? 3 மைக்ரோ ஃபேரட் இல்லையா? அப்போ 3 இன்ட்டு மைக்ரோ எவ்வளவு? 10⁻⁻6ன்னு சொல்லணும். அப்போ V1 என்னமா எழுதலாம்? இந்த ஆன்சர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இல்லைனா உனக்கு திருப்பினாலும் போடுவேன். ப்ராக்கெட் யூஸ் பண்ணி போடுங்கண்ணாமா. இந்த மாதிரி பெரிய டேர்ம் வந்தாலே டிவிஷன் வந்துட்டுனாலே ப்ராக்கெட் யூஸ் பண்ணிடணும். ஸோ 1 இல்லை இந்த 10 பவருங்க மாதிரிங்கும்போது
நம்மளுக்கு வேறு மாதிரி ஆன்சர்ஸ் தப்பாக வந்துடும். ஸோ ப்ராக்கெட் யூஸ் பண்ணி பழங்க. 1.7142 இன்ட்டு 10⁻⁻4 டிவிஷன். அடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். 3 × 10⁻⁻6 எவ்வளோ வருதுமா வோல்டேஜ்? 57.14 வோல்ட். ஸோ ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுண்ணா? அடுத்து என்னது? V2 கண்டுபிடிக்கணும். V2 என்னது? Q2/C2. இல்லைனா என்ன சொல்லுவோம், சீரீஸில் எல்லாமே சேம்னால Qனே போட்டாச்சு. தட் இஸ் C2. Q எவ்வளோமா? 1.7142 இன்ட்டு 10⁻⁻4 டிவைட் பை C2 என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க கொஷினில்? 4 × 10⁻⁻6 போடலாமா? பாருங்கள், 1.7142 இன்ட்டு 10⁻⁻4 டிவிஷன் 4 × 10⁻⁻6 எவ்வளோ வருது? V2 = 42.85 வோல்ட். நீங்கள் நான் செஞ்ச ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாமா? எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? சீரீஸில் டோட்டல் சப்ளை வோல்டேஜ் எவ்வளவு? V = என்னது? V1 + V2. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டில் = 100 வந்துடும். அப்போ 100 வோல்ட்டுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு இல்லை? அப்போ நம்ம செஞ்ச ஆன்சர்ஸ் கரெக்ட். இது கொஞ்சம் சிம்பாலிக்காக கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. தேர்ட் பார்ட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இடையில இருக்கிறது என்னது? செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருந்தாங்கம்மா? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஈச் கெப்பாசிட்டர். புரியுதுண்ணா? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஈச் கெப்பாசிட்டர். செகண்டு கேட்ட பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதில் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் அந்த தேர்ட் பார்ட்டை முதலே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்? அது தெரிஞ்சால் தான் மற்ற எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ அந்த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஸோ C1 C2 வேல்யூலாம் கண்டுபிடிச்சிடோமா? இந்த வேல்யூ வச்சு Q = என்ன பண்ணோம்? CV வேல்யூக்கு போடணும். டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் டோட்டல் வோல்டேஜ் வச்சு டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்? V1க்கும் V2வும் கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஈச் கெப்பாசிட்டர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபார்முலா என்னது? W = ½ CV². ஈச் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதுனால W1 என்ன ஆகும்? ½ C1 V1². W2 என்னது? ½ C2 V2². V2க்கு ஸ்கொயர். இந்த 2 வந்து தப்பு பண்ணிடாதீங்கம்மா. வோல்டேஜுக்கு ஸ்கொயர். சரி, அப்போ W1 பார்க்கலாமா? எனர்ஜியோட யூனிட் என்னதுமா? ஜூல்ஸ். சரியா? ஸோ 1/2 இன்ட்டு C1 என்னது? 3 இல்லையா? 3 மைக்ரோஃபேரட். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது மட்டும் இந்த 10⁻⁻6 நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாமே ஈக்குவலுங்கிறதுனால ஆட் தான் பண்ண போகிறோம். மற்ற எல்லா இடத்துலையும் கெப்பாசிட்டர்னு வந்தால் கண்டிப்பாக இங்கே மைக்ரோஃபேரட்டோ இல்லைன்னா மில்லி ஃபேரட் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை கவனமாக பார்த்துக்கணும். இன்ட்டு V1 எவ்வளவு? 57.14 the whole square. இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போமா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 × 10⁻⁻6 இதை தனியாக எழுதிப்போம். ஓகேவாம்மா? இன்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 57.14 the whole square. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுப்போமா? ஏன்னா நியூமரேட்டரில் இருக்கிறது இந்த 2 டேர்ம் தான். ஈக்குவல் டு வந்த ஆன்சர் என்ன பண்ணும்? டிவைட் பை 2. இப்போ என்னம்மா வருது? 4.897. பாருமா, இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 4.8974 10⁻³ ஜூல்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு W2 கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் எனர்ஜி செகண்ட் கெப்பாசிட்டரில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர்ட் ஆகிருக்கு. இப்போது ½ இன்ட்டு C2 எவ்வளோமா? 4 × 10⁻⁻6 இன்ட்டு வோல்டேஜ் V2 the whole square. V2 எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 42.85 the whole square. இப்போ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், 4 × 10⁻⁻6 இன்ட்டு ஸோ இந்த 10⁻⁻6 எதுக்கு போட்டிருக்கேன்னு தெரியல, மைக்ரோஃபேரட். ஸோ இங்கே வோல்டேஜுக்கு ஸ்கொயர் மாற்றிடக்கூடாது. 42.85 the whole square. ஸ்கொயர் எப்படி போடணும்னு தெரியுமில்லாமா? ஓகே, ஈக்குவல்ட்டுன்னு போட்டு தென் டிவைட் பை என்னது? இங்கே ஒரு 2 இருக்குது இல்லையா? என்ன ஆன்சர்? 3.6
722 இன்ட்டு 10 பவர் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணணும், இந்த 10 பவர் -3 இருக்கிறதே மறந்துடுது. ஸோ கடைசி என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம 10 பவர் -3 ஜூல். ஸோ சின்ன இது விட்டாலும் நம்மளுக்கு மார்க் போயிடும். ஸோ கவனமாக இருக்கும். நம்ம இது முக்கியமான 10 மார்க் கொஷின். ஸோ நம்ம இங்கே 2 கெப்பாசிட்டர் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை எக்ஸாமில் 3 கெப்பாசிட்டர் கூட கேட்கலாம். ஸோ எத்தனை கெப்பாசிட்டர் கேட்டாலும் சேம் ப்ராசஸ் தான். முதல்ல என்ன கண்டுபிடிச்சிரு, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிரு. சரிம்மா, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்னது உனக்கே தெரியும். எத்தனை கெப்பாசிட்டி கொடுத்தாலும் அதுக்கு இன்வெர்ஸ் போட்டு ஆன்சருக்கு ஒரு இன்வெர்ஸ் பார்ப்போம். தென் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், Q = CV. அதாவது சீரீஸில் வந்து Q எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஏன்னா அவங்க V1 V2 கேட்டிருக்காங்க இல்லையா, V தான் டிஃப்ரெண்ட், V1 V2 நம்மளுக்கு தெரியாது. அப்போது CVனா என்னது, டோட்டல் கெப்பாசிட்டன்ஸு டோட்டல் வோல்டேஜும் மல்டிப்ளை பண்ணால் போதும், Q கிடச்சிரும். அதுலேருந்து V1 V2 கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இந்த ஃபார்மில் தெரினா Q = CVங்கிற ஃபார்முலாவும் நல்ல தரவாக படித்தோம். V = IRன்னு எப்படி ரெசிஸ்டரில் படிக்கும் அதே மாதிரி Q = CVன்னு படிச்சிரு. இப்போ உனக்கு ஈஸியாக. தென் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஈச் கெப்பாசிட்டர். எனர்ஜி உனக்கு தெரியும், 12 CV². ஈச்சுன்னு கொடுத்ததுனால என்ன பண்ணியிருக்கோம், இப்போது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் டோட்டல் கெப்பாசிட்டர்னு சும்மா கெப்பாசிட்டர்னு கேட்டாலே எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்னா இந்த டோட்டல் வோல்டேஜ் தெரியும், டோட்டல் கெப்பாசிட்டர் தெரியும் போட்டுடலாம். பட் ஈச்சுன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்குன்னு அர்த்தம், சாரி கெப்பாசிட்டருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா. அப்போது 12 C1V1², 12 C2V2². C1 C2 கொஸ்டினில் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, V1 V2 இந்த கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதியாச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஈஸியாக தான் தோணும். ஓகேவா, அடுத்து ஒரு 10 மார்க் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம், டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 2 capacitor is 3.75 farad when joined in series and 16 farad when connected in parallel. Find the capacitance of each capacitor. அதாவது 2 கெப்பாசிட்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்ன வேல்யூ, பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன வேல்யூன்னு 2 கெப்பாசிட்டர் வேல்யூஸ் கொடுத்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அது பேரலில் நம்ம பண்ணுவோம், சேம் சீரீஸ் பேரலல் ரெசிஸ்டர் மாதிரி தான் கெப்பாசிட்டர் சீரீஸ் பேரலும் அதே மாதிரி தான். நான் ஃபார்முலாஸ் அப்படியே உல்ட்டாவாக மாறப்போகுது, அவ்வளோதான். ஸோ சீரீஸ்னால் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் நான் இன்வெர்ஸ் எடுத்து வர ஆன்சருக்கு இன்வெர்ஸ் போடுவோம் எல்லாத்துக்கும், அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவுக்கும். இதுவே பேரலல்னா வந்த ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டால் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் வேல்யூ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அவங்க கொடுத்துட்டு ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்காது. 2 கெப்பாசிட்டர் இருக்கான், அந்த 2 கெப்பாசிட்டரோட டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது 3.75 பேரலில் கனெக்ட் பண்ணும்போது 16 ஃபேரடாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா C1 என்ன C2 என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ அவங்க சொல்லியிருக்கதையே நம்மளும் எழுதுவோம். பாரு, 2 capacitors connected in series எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா, 3.75. அதாவது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோவா, 3.75. சரி, சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு CT என்ன ஃபார்முலா சொல்லுவோம், 1/C1 + 1/C2 தானே. அதுக்கு ஒரு இன்வெர்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து இன்னொரு நம்ம ரெசிஸ்டர் எழுதும்போது 2 ரெசிஸ்டர் வந்துன்னா C1 C2 / C1 + C2 இது பண்ணலாம்ல. ரெசிஸ்டருக்கு எப்படி R1 R2 / R1 + R2 போடுறோமோ அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு எழுதலாம்ல. அப்போது C1 C2 / C1 + C2. இல்லை நீங்கள் C1 இன்வெர்ஸ் இல்லை C2 இன்வெர்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்க, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிடும் இந்த சம். ஓகேவா, பெஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி 2 கெப்பாசிட்டருக்கு நம்ம போடுற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்ன வரும், C1 C2 / C1 + C2 = என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கம்மா, 3.75 ஃபேரட். ஸோ ரெண்டுமே ஃபேரட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனையே இல்லை இதுண்ணா. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அவங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 capacitors connected in parallel. அப்படி பேரலில் கனெக்ட் பண்ணும்போது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோவா, 16. அப்புறம் என்ன அர்த்தம், C1 + C2 = 16. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுப்போம். ஓகேவா? பாருமா, இந்த ஈக்குவேஷனில் இந்த C1 இல்லைன்னா C2 ஏதாவது இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி C1 C2 ஆஸ் பர் மேக்ஸை நம்ம பண்ணுற ஈக்குவேஷன் மெத்தட் தான். ஓகேவா? பாரு, இதில் C2 வச்சுப்போமா, அப்போ C1 அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், 16 - C1. அப்போது C2ஓட வேல்யூ என்னது, 16 - C1. இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இல்லைனா இந்த C1 + C2 என்ன பண்ணிடலாம், இங்கே கொடுத்துடலாம். ஓகே, இப்படி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நம்ம என்ன பண்ணணும்,
நம்மளுடைய C1 C2 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 C1 C2 C1 plus C2 divided by C1 plus C2 எவ்வளவு 3.75. Substitute equation number 2 in 1. C1 plus C2 என்ன வந்திருக்கு? C1 C2 divided by C1 plus C2 என்னம்மா 16 இல்லையா equal to 3.75. அப்போது இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா C1 C2 என்னன்னு தெரிஞ்சிடும்ல. இப்போ 16 into 3.75 என்னன்னு கண்டுபிடிங்க. 16 into 3.75 எவ்வளோ வந்துச்சு 60. அப்போ C1 C2 ஈக்குவல் டு எவ்வளோமா 60. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுப்போம். ஈக்குவேஷன் 2 என்னதுமா C1 plus C2 equal to 16 போட்டுக்கும். C2 என்ன கண்டுபிடிச்சிக்கும்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 C2 என்னதுமா 16 மைனஸ் C1. இதை நம்ம அங்கே என்ன பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ C1 இன்ட்டு 16 மைனஸ் C1 ஈக்குவல் டு 60. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? 16 C1 minus C1 square equal to 60. ஸோ இதை இந்த சைடு கொண்டு வந்தால் 16 C1 minus C1 square minus 60 equal to 0. இது ஃபஸ்ட்டு டைம் நம்ம டி மாடல் எழுதுவோம்லாமா அதே தான். இப்போ இது எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆயிரும்? C1 square minus 16 C1 plus 60 equal to 0. டி மெத்தட் போடுவோம்லாமா. ஸோ 60 என்ன பண்ணலாம்? டி மெத்தடில் போடுவோம். அப்படிதானா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்தாங்கன்னா ஓகே. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பாயிண்டில் வரும் 0.5 60.25 அப்படிங்கும்போது நாள் டீம் மெத்தடில் செய்ய முடியுமா? இது வந்து நார்மலாக நியூமெரிக்கல் ஈஸியாக இருக்கிறதுனால போட்டுருவீங்க. அப்படின்னா என்ன வரலாம்? 10 into 6 எவ்வளவு 60 தானே, மைனஸ் தானே ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும்? மைனஸ் போட்டு நம்ம செஞ்சுருவோம். அப்படிதானா? இப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து கேல்சியில் போடாத பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேல்சி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? அது எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருமா. கேல்சியில் மோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் விசிடி அதாவது வெக்டார் இந்த ஃபார்மேட்டில் வரும். இது வந்தோடனே ஸ்டாப் பண்ணு. இல்லை ஈக்குவேஷனுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 1. ஸோ கேல்சியில் பட்டன் 1ங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவாம்மா? அதில் அன்னோன்ஸ் அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு 3 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கலாம். சரி, அதில் கேவிஎல் நம்ம கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணுறது தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வேண்டாம். இப்போ நம்ம டி மாடல் தானே கண்டுபிடிக்கணும். இந்த நடுவில் ரிப்ளைங்கிற பட்டன் இருக்குல்லம்மா, இந்த ஆஷ் கலரில் இருக்குது பார்த்திங்க, அந்த ரவுண்டாக அதில் இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆரோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? டிகிரின்னு இருக்கும். ஸோ இந்த டிகிரியில் 2 இருக்குது 3 இருக்குது. நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டில் இருக்க ஹையஸ்ட் பவர் என்ன பார்க்கணும்? 2ஆ 3ஆ? 2 தான் இல்லையா? அப்போ நம்ம 2ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தா ஏபிசின்னு வரிசையாக கேட்கும். அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த C1 ஸ்கொயர் C1 அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த 3 டேர்ம் தான் இதோட கோஎஃபிஷியன்ஸ் தான் எழுத போகிறோம். சரியா? அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இந்த எழுதுகிறோம்ல, தமிழில் பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுவோம். இது இந்த இதில் முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கெழுன்னு சொல்லுவோம் இல்லையா? கோஎஃபிஷியன்ட் அதைத்தான் நம்ம எழுத போகிறோம். இப்போது C1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அதுதான் ஏ போட்டாச்சு. தென் ஈக்குவல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் C1ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? 16. வெறும் 16 இல்லை, -16. இப்போ -16. தென் சி 60 கொடுத்த ஈக்குவல்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருது? C1க்கு 2 ஆன்சர் வரும். இப்போ 16 நீங்கள் தாராளமாக நம்ம பென்சில் நம்ம டி மாடல் உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யலாம். அப்படிதாம்மா 10 6 கொடுத்தா கூட என்ன வரும்? ஆட் பண்ணால் 16 வரும். அப்போ 2 பக்கம் மைனஸ் போடும். அப்போ C1 -10 = 0ன்னு சொல்லுவோம். ஆனால் C1 -6. அப்போ 2 வேல்யூ, ஒன்று C1 10ஆக இருக்கணும், இல்லைனா C1 என்னவாக இருக்கணும்? 6ஆக இருக்கணும். இப்போ இன்னொரு இதே பாருங்கள், இது நம்ம செஞ்சது நம்மளுக்கு தெரியுங்கிற நம்ம செஞ்சாச்சு. இப்போ கேல்சியில் வந்து அதுவே x1 = 10ன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு இங்கே என்ன டேர்ம் வச்சுருக்கோம்? C1 வச்சுக்கோங்க. அதனால் C1 மாற்றிக்கிட்டேங்க. ஓகேவா? இன்னொரு நம்பர் என்ன வருங்க? அந்த ஈக்குவல்ட்டே ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? 6. ஓகேவா? 2 வேல்யூ கிடச்சிருச்சு. பட் இது ஆன்சர் இல்லை. அதாவது ஒன்று கெப்பாசிட்டர் வந்துட்டு 10 ஃபேரடாக இருக்கலாம், இல்லைன்னா 6 ஃபேரடாக இருக்கலாம்.
C1 + C2 எவ்வளவு 16. இப்போ C1 வேல்யூ 10 ஃபேரடாக இருந்துச்சுன்னா C2 எவ்வளவுமா 10 + C2 ஈக்குவல் டு என்னது 16. அப்போ C2 ஈக்குவல் டு என்னது 6 ஃபேரட். அப்படி தானா? இந்த சைடு மைனஸ் பண்ணிடலாம்ல. ஓகே, இது ஒரு கேஸ். இல்லை, இது வந்து கேஸ் 1. ஓகேவா? கேஸ் 2 எப்படி எழுதுவோம்? C1 + C2 ஈக்குவல் டு 16 தான். இப்போ இந்த கேஸில் C1 எவ்வளவு 6 ஃபேரடாக இருந்துச்சு அப்படின்னா 6 + C2 ஈக்குவல் டு 16. தென் C2 எவ்வளவுமா 10 ஃபேரட். அப்போது ஆன்சர் எடுத்து எழுதும்போது தெளிவாக எழுதணும். என்ன எழுதணும்? C1 C2 வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்படி தானா? இப்போ C1 வந்து 10 ஃபேரடாக இருந்துச்சுன்னா C2 எவ்வளோவா 6 ஃபேரட். ஓகேவா? C1 6 ஃபேரடாக இருந்துச்சுன்னா C2 எவ்வளவுமா 10 ஃபேரட். ஓகேவா? ஓகேம்மா, இன்றைக்கி நடத்தின பாடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே கிளாஸ் ஒர்க்கை நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன், சால்வ் பண்ணி நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். 2 ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி செஞ்ச அதே ஃபார்மேட். ஓகேவாம்மா? ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் வந்து நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.